Welcome to Nminds Academy YouTube channel. This is Aravind Raj. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா how to assign elastic IP address for EC2 instance அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். In AWSல elastic IP அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா static IP அப்படின்னு சொல்லுவாங்க. Static public IP அப்படின்னு சொல்லுவாங்க. Amazon வெப் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ், அது இன்ஸ்டன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். எய்தர் விண்டோஸா இருக்கலாம் இல்ல லினக்ஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும். ஒன் இஸ் பப்ளிக் ஐபி, அனதர் ஒன் இஸ் பிரைவேட் ஐபி. ஸோ அந்த பிரைவேட் ஐபி வந்து பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ அந்த பப்ளிக் ஐபியில வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ், அனதர் ஒன் இஸ் டைனமிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த டைனமிக் பை டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடபிள்யூஎஸ்ல நம்மளுக்கு வந்து டைனமிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப் சப்போஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்க இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி வாங்கி அந்த இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நார்த் விர்ஜீனியாவில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் மிஷின் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வரோட ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மிஷின் ரெண்டானாலும் ரெண்டு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஒன் இஸ் பிரைவேட் ஐபி, அதர் ஒன் இஸ் பப்ளிக் ஐபி. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எதுவுமே இல்லை. பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னும் எலாஸ்டிக் ஐபி வந்து நான் அசைன் பண்ணல. ஸோ இப்போ பாருங்க, இந்த IPv4 பப்ளிக் ஐபி அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூசர் SSH எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த லினக்ஸ் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சர்வீஸ் லைக் ஆஸ் ஏ வெப் சர்வரா இருந்தாலும் சரி, இல்லை ஃபைல் சர்வர், இல்லை மெயில் சர்வர் எதா இருந்தாலும் சரி, அவங்க அவுட் சைடு நெட்ஒர்க்ல இருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி வழியா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொஃபைல் வெப் சர்வர் நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வெப்சைட். இந்த உபுண்டு மிஷின்ல நான் வெப் சர்வரா ப்ரமோட் பண்ணி இந்த வெப் பேஜ் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த IPv4 பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வெப் பேஜ் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் நான் இந்த மிஷினோட ஓஎஸை ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. பட் இந்த இன்ஸ்டன்ஸை ஒன்ஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணாவோ இல்ல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த IPv4 பப்ளிக் ஐபி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டிராபேக் ஓவர் கம் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் கூட இந்த எலாஸ்டிக் ஐபி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் ஆஃப் பண்ணாலும் இந்த இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பப்ளிக் ஐபி என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்ஸ்டன்ஸே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்றேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிட்டு இங்க ஆக்ஷன்ல போயிட்டு இங்க இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை ஸ்டாப் பண்றேன். ஸோ ஸ்டாப் பண்றேன். நான் டெர்மினேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் எகைன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ மறுபடியும் எகைன் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடியில இருக்கிற இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். எஸ் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரணும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இங்க பாருங்க IPv4 பப்ளிக் ஐபி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்த பப்ளிக் ஐபி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 54.237.225.21 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இருந்த பப்ளிக் ஐபி. இப்ப யூசர் எகைன் இதே ஐபி அட்ரஸ்ல வந்து அக்சஸ் பண்ணாரு அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் என்ன ஆகாது, அக்சஸ் ஆகாது. இப்போ நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஐபி அட்ரஸ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு எகைன் ரெஸ்பான்ஸ் வர வரை நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப் சப்போஸ் கேட்ச் மெமரியில இது சேவ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த வெப் பேஜ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூ ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வியூ ஆகாது. ஸோ இங்க பாருங்க வெப்சைட் இப்போ என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூ ஆகலை.
பிகாஸ் ஆஃப் இப்போ இதுக்கு உண்டான ஐபி அட்ரஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் போட்டால் தான் எனக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்க என்னோட வெப்சைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த IPv4 பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி நான் எகைன் இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜே வந்து எனக்கு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெப்பேஜ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ ஆகுது. ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைல் வெப்சைட். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஐபி அட்ரஸ்ல என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் ஹோஸ்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டைனமிக் பப்ளிக் ஐபியோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் இஃப் சப்போஸ் நான் ஒரு வெப் சர்வர் ஹோஸ்ட் பண்றேன், ஒரு ஃபைல் சர்வர் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ நான் அக்சஸ் பண்ற கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். It's more difficult to update each and every user to get this IP address. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஐபி அட்ரஸை வாங்கி இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி. தட் மீன்ஸ் AWSல வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. ஒரு எலாஸ்டிக் ஐபி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த எலாஸ்டிக் ஐபி இந்த இன்ஸ்டன்ஸோட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கூட அது அட்டாச் ஆயிடும். ஸோ நம்ம எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஷட் டவுன் பண்ணாலும் எகெயின் அண்ட் எகெயின் அதே ஐபி அட்ரஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கும். அதுதான் நாம் இப்போ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EC2 டேஷ்போர்டில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டேபுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிற சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் ஐபி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதில் அமேசான் பூல் IPv4 அட்ரஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இங்கே அலோகேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். இங்கே பாருங்க எலாஸ்டிக் ஐபி இஸ் இங்கே எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அலோகேட்டட். அந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 54.173.88.145 அப்படிங்கிறது. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எலாஸ்டிக் ஐபி வாங்கிட்டோம். இந்த ஐபி அட்ரஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் கோட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எலாஸ்டிக் ஐபியை நம்ம அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எலாஸ்டிக் ஐபியை சூஸ் பண்ணிட்டு இங்கே ஆக்ஷன்ஸ்ல வந்து அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் ரிசோர்ஸ் டைப் கேட்கும். நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறீங்களா இல்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ண போறீங்களான்னு நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் ஐபியை அசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி. அது என்ன நேம்னு பாத்தீங்கன்னா Nminds Linux வெப் அப்படிங்கிறது ரன்னிங்ல இருக்கு. ஸோ நான் இந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நான் அசைன் பண்ண போறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் அப்படிங்கிற பட்டனை நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட EC2 டேஷ்போர்டில் நான் போய் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐபி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100.26.228.85 அப்படின்னு இருக்கு. இங்கே எலாஸ்டிக் ஐபியும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன ஆகலை, அசைன் ஆகலை. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்க 54.173.88.145 அப்படின்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 அப்படின்னு இருந்தது. இனிமேல் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்பேஜ் எகெயின் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஒன்ஸ் நம்ம இந்த எலாஸ்டிக் ஐபி நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த எலாஸ்டிக் ஐபியை ரிலீஸ் பண்ணாத வரையும் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு என்னதான் பப்ளிக் ஐபியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா இருக்கும். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட எலாஸ்டிக் ஐபி. ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ எகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரியே இல்லை. ஸோ எகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி இப்போ நான் அசைன் பண்ண இந்த எலாஸ்டிக் ஐபி வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கு இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வயா
அவங்க என்னோட ப்ரொஃபைல் வெப்சைட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இல்லை எஃப்டிபி சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபியில் தான் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஒன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.